ரெண்டு பட்டும் ரொம்ப அழகா இருக்கு. கலரு நம்ம செலக்ட் பண்ணது தானே. ஆனா என்ன, இந்த அரக்கு கலர் பட்டு 10,500 ரூபா எங்க அக்காவுக்கு, இந்த பச்சை கலர் பட்டு 3,000 ரூபா எனக்கு. எங்க அக்கா வீட்டு பால் காய்ப்புக்கு எங்க அக்கா எனக்கு எடுத்து கொடுத்துருக்கா. எனக்கு வாங்கின பட்டு சேலையை விட எங்க அக்காவுக்கு வாங்கின பட்டு சேலை விலை அதிகம் தான். இருந்தாலும் ஓசையில கிடைச்சதுக்கு நம்ம பல்ல பிடிச்சு பார்க்கப்படாதுல்ல. இந்த பட்டு சேலைக்கு பிளவுஸ் ஆரி ஒர்க்ல தைக்க கொடுத்துருக்கோம். எப்படியும் 3,000 ரூபாய் கிட்ட பில்ல போடுவான். எங்க அக்கா கிட்டயே வாங்க சொல்லிட வேண்டியதான் பணத்தை கொடுத்து. வாசிலேயே பட்டு, அதுவும் ஆரி ஒர்க் பிளவுஸோட அடிச்சது நமக்கு லக்கி பிரைஸ். எங்க அக்கா என் வசம் இருக்கிறது வரைக்கும் என் காட்டுல மழைதான். எப்படியோ பேசி பேசி எங்க அக்காவை என் வசமாவே வச்சிருக்கேன். அந்த குந்தானியும் மரகதமும் பேர் என்ன பேரு, தங்க ராணியா கோல்டு ராணியா, அவகிட்ட எல்லாம் எங்க அக்காவை நெருங்க விட்டப்படாது. அப்புறம் அன்பு பாசம்னு பாசமா பேசி அவ 2 பேரும் எங்க அக்காவை அவ பக்கம் இழுத்துருவாவோ. அது நான் இருக்கிறது வரைக்கும் நடக்கவே நடக்காதுல்ல. எங்க அக்கா எப்பவுமே எங்க கூட தான். இந்த பட்டு சேலையும் ஆரி ஒர்க் பிளவுஸையும் உடுத்திக்கிட்டு அவளும் 2 பேருக்கு முன்னாடி பந்தாவா நிக்கணும். அப்பதான் அந்த 2 குந்தாணிகளுக்கும் வயிறு எரியும். எரியணும்ல. இந்த பச்சை கலர் பட்டை விட இந்த அரக்கு கலர் பட்டு என் கண்ணை உறுத்துது. இதுல என்ன ஒரு காமெடினா, இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எங்க அக்கா கிட்ட போய், ஏக்கா இந்த பட்டு சேலை ஏன்க்கா இவ்வளவு கலர் மங்கி போய் கிடக்கு, அப்புறம் நூலெல்லாம் இழுத்து போய் ஒரு மாதிரி இருக்க, இந்த பட்டு சேலை இனிமேல் நீ எங்கேயாவது கல்யாண வீட்டுக்கோ விசேஷ வீட்டுக்கோ உடுத்திட்டு போனேன்னா உன் மதிப்பு என்ன ஆகும், உன் ஸ்டேட்டஸ் என்ன ஆகும், உன்னை பார்க்கப்பட்டவங்க எல்லாம் என்ன பழைய சேலையை உடுத்திட்டு இருந்திருக்கான்ல கேப்பாவோ. அப்படியே நான் சொல்லிவிட்டேன்னா அவ்வளவுதான். அந்த நிமிஷமே எங்க அக்கா, சுதா இந்த பட்டு சேலையை நீயே வச்சுக்க அப்படின்னு என் கையில தூக்கி தந்துருவா. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதானே எனக்கு பிடிச்ச பட்டு சேலையை எங்க அக்காவுக்கு நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்ப நான் கழுத்துல போட்டுக்க இந்த நெக்லஸ் கூட எங்க அக்கா கூடதான். அப்படி இப்படின்னு எதையோ சொல்லி ஒரு உருட்டி இந்த நெக்லஸ் அவகிட்ட இருந்து வாங்கிக்கிட்டேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தா. இப்ப தங்க மிச்சப்பட்ட விலைக்கு என்ன விலை வரும்? எங்க அக்காவாலதான் இப்ப என் குடும்பமே ஓடுது. சுதா வாக்கா. ஆமா, என்ன பட்டு சேலையை கையில வச்சு பாத்துக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்லக்கா, இந்த பட்டு சேலைக்கு நம்ம ஆரி ஒர்க் பிளவுஸ் தைக்கலாம் கொடுத்துருக்கோம் பாத்தியா. சரி, அப்ப அந்த பட்டு சேலையில முந்தாண்டில ஏதாவது குஞ்சலாம் டிசைன் எல்லாம் போடலாமான்னு பாத்துக்கிட்டு இருக்கோம் பாத்துக்க. அதெல்லாம் டிசைன்ல ஒண்ணும் போடாண்டா. பட்டு சேலையில ஏற்கனவே போட்டுதானே கொடுத்தாங்க கடையில. ஆமாக்கா, போட்டுதான் கொடுத்தாங்க. நானும் சும்மா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். உட்காருக்கா, ஏன் நின்றுகிட்டே இருக்க? ஏக்கா, பிளவுஸ் வாங்க போனோம்ல, ஏன் ஒன்னதான் வாங்கிட்டு வர சொன்னோம்ல. ஏக்கா, அது நான் வாங்க போயிருப்பேன். நல்ல வெயில் அடிச்சு பத்தியா, எனக்கு வெயில்ல போனாலே தலை சுத்து வந்துடும், அப்புறம் மண்டகணம் வந்துடும். அதான் என்னத்துக்குன்னு. சரி விடு, பெரியவன் சாயங்காலம் போல தோவாளைக்கு போய் பூவு மாலை எல்லாம் வாங்க போனோம்னு சொல்லிட்டு இருந்தான். அப்ப அவனையே வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். சரிக்கா, நீ சொன்ன எல்லாம் சரிதான். எப்பாடா, ஆரி ஒர்க் பிளவுஸுக்கும் 1 ரூபா கூட கொடுக்காண்டா. என்ன டீ, நான் வாங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அந்த பக்கமா திரும்பி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க. அது ஒண்ணு இல்லக்கா, இந்த பட்டு சேலையில நீ அப்படியே தேவதை மாதிரி ஜொலிப்ப. எவ்வளவு அழகா இருப்ப தெரியுமா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும் டீ. உங்க அத்தா அங்க நின்று போன்ல பேசிக்கிட்டு இருக்காரு, இப்ப வருவாருங்க. சரிக்கா, அதுக்கு என்ன, அவர் வீடு அவர் எங்க வேணாலும் வந்துட்டு போறாரு. ஏன் கூறு கட்டவளா, நான் அதுக்கு சொல்லல. நான் எனக்கு வாங்கி வச்சிருக்கோம்ல பட்டு சேலை, இந்த பட்டு சேலை தானக்கா? ஆமா ஆமா, இதுதான் டீ. இதோ நான் ஒரு தாம்பாளத்துல உங்க அத்தானுக்கு வேற நான் பட்டு வேஷ்டி சட்டை வாங்கி வச்சிருக்கேன். அதையும் உன் கையில தாரேன். அந்த வேஷ்டி சட்டையும் அப்புறம் இந்த பட்டு சேலையும் வச்சு தேங்காய் பழம் பூ எல்லாம் வாங்கி வச்சு அவன் கையில கொண்டு தாரேன். நீ அதை அப்படியே உங்க அத்தான் கையில கொடுத்துரு. என்ன என்னக்கா சொல்லுத? ஆமா டீ, நீயும் குழந்தனும் எங்களுக்காக வாங்கின மாதிரி உங்க அத்தான் கையில கொடுத்துரு. என்ன இந்த பட்டு சேலைக்கு நீ என்ன ரூபா கொடுத்த? அது தெரியாதட்டி எனக்கு. கூறு கட்டவன்னு உன்னை எத்தனை நேரம் சொல்ல. நீ வாங்கி கொடுத்ததா உங்க அத்தா கையில கொடுத்தேன்னா உங்க அத்தா உன்னையும் குழந்தையும் என்ன பெருமையா நினைப்பாரு. ஓஹோ, நீ அப்படி சொல்லுதியா? இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? ஆமாக்கா, நல்லா புரிஞ்சுது. தேங்காய் பூ பழம் எல்லாத்தையும் நானே தந்துருவேன். தாம்பாளத்தையும் நானே தந்துருவேன். சரிக்கா சரிக்கா. எனக்கு இப்படி ஒரு அக்கா கிடைக்கா கொடுத்து வச்சிருக்கேன்க்கா. ஆமா ஆமா, கொடுத்துதான் வச்சிருக்க. கொஞ்சம் இரு. இந்தா, இதுல ஒரு 2,000 ரூபாய் இருக்கு. ஏக்கா, இது எதுக்குக்கா? சட்டுன்னு கையில இருந்து வாங்கிட்டு உங்க அத்தா வந்துட போறாரு. தாம்பாளத்துல துணி எல்லாம் வைப்பேலட்டி, கூட இந்த ரூபாயை வச்சு உங்க அத்தா கையில கொடுத்துரு. என்ன எக்கா எக்கா சொக்காண்டு கிடக்காதட்டி, தாம்பாளத்துல இந்த பணத்தையும் வச்சு கூடி உங்க அத்தா கையில. அப்பதான் உங்களை பத்தி நல்ல பெருமையா நினைப்பாரு. சரிக்கா சரிக்கா. இதுல 2,000 ரூபாய் இருக்கான். 1000 ரூபாயை மட்டும் தாம்பாளத்துல வச்சா போதும். மீதி 1000 ரூபாய நம்ம ஆட்டையை போட்ட வேண்டியதான். தாம்பாளத்துல வச்சு கொடுத்தா எங்க அத்தா என்ன ரூபாயை எண்ணியா பார்க்க போறாரு? என்னடி, நான் ஒண்ணு சொல்ல நீ அந்த பக்கமா திரும்பி என்னத்தையோ புலம்பிட்டு கிடக்க. அதுக்கு இல்லக்கா, நாங்களும் நல்ல மதிப்பு மரியாதையுமா இருக்கணும்னு நீ என்ன மெனக்கெடுத்த பத்தியா? ஏறிட்டு என்ன செய்ய, கூட வந்து பறந்துட்டிய. அதுதாக்கா நான் செஞ்ச புண்ணியமே. சரி சரி, ரூபாய் எடுத்து ஒழிச்சு வைட்டி, அப்புறம் எங்க வீட்டுக்காரர் வந்துட போறாரு. சரிக்கா சரிக்கா.
அப்புறம் அத்தானுக்கு பட்டு வேஷ்டி சட்டை எடுத்துருக்கேல, சட்டை சந்தன கலர் தானே? ஆமாடி, சந்தன கலர் தான். எதுக்கு கேட்க? அது ஒண்ணு இல்லக்கா, உன் கொழுந்தனாரும் பட்டு வேஷ்டி சட்டை அந்த சந்தன கலர்ல தான் சட்டை உடுத்துவேன்னு சொல்லிட்டு இருந்தாரு பத்துக்க. போன வருஷம் பொங்கலுக்கு நீ எடுத்து கொடுத்தேல, அதுதான் உடுத்திக்கிடணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. நானும் அதை தான் உடுத்தணும்னு கட்டாயமா சொல்லிட்டோம்ல. அத்தானுக்கும் அதே கலர்னா ரெண்டு பேரும் மேட்சுக்கு மேட்சா இருப்பாவுள்ள அண்ணன் தம்பி மாதிரி. என்ன அக்காவும் தங்கச்சியும் அண்ணன் தம்பின்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிய? ஏங்க அதுவாங்க, அது இருக்கா நான் சொல்லுதேன். அதான் அது உங்க தம்பியை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். தம்பியா? எனக்கு தம்பியா? ஆமாதா, எங்க வீட்டுக்காரரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். தெருவுல வரப்பட்டவங்க பாவப்பட்டவங்க எல்லாரும் என்கிட்ட அவர் ரெண்டு பேர் அண்ணன் தம்பியா அண்ணன் தம்பியான்னு என்கிட்ட எத்தனை பேர் கேட்காவ தெரியுமா? ஓஹோ, நீ ஆறுமுகத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கியோ? ஆமாதா, அவரை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் உங்களுக்கு தம்பி தானே? சரி சரி விஜயா, நான் அந்த சமையலுக்கு சொல்லியிருந்தோம்ல, அந்த அண்ணாச்சி நேர்ல வந்து என்ன பார்க்க சொன்னார் பத்துக்க. நான் போய் பார்த்து எடுத்து பேசிட்டு வரேன்னா? சரிங்க, அட்வான்ஸ் நேத்தே கொடுத்துட்டேல்ல? ஆமாமா, அட்வான்ஸ் ரூபாயெல்லாம் கொடுத்தாச்சு. இல்ல எத்தனை கூட்டுக்கறி எல்லாம் பத்தி நம்ம நேற்றுக்கு சொல்லியிருந்தோம் பத்தியா, அதுல ஏதோ ஒரு சந்தேகமா, அதை பத்தி தான் நீ சரி நேர்ல போய் பேசிட்டு வரலாம்னு போறேன் பத்துக்க. சாப்பாட்டுல ரெண்டு பாயாசம் சொல்லிருக்கீல்ல? ஆமா சுதா, சேமியா பாயசமும் அடை பாயசமும் சொல்லியிருக்கேன். அடை பாயாசமும் திருப்பி பருப்பு பாயாசமும் சொல்லுங்க தான். சேமியா பாயாசம் நம்ம வீட்டுல எப்பவும் செய்ய முடியாது தானே? ஆமாங்க, சுதா சொல்லதும் கரெக்ட் தானே. சிறுபேர் பாயாசம் வச்சா நல்லா இருக்குங்க, அதையே சொல்லிருங்க. சரி, அப்ப அதையும் மாத்தி சொல்லிக்கிட்டேன். அப்புறம் சாப்பாட்டுல எரிசேரி சொல்லிருக்கீல்ல? ஆமா, எரிசேரி, அவியல், வாழைக்காய் தவறம், அப்புறம் நார்த்தங்க பச்சடி எல்லாம் சொல்லியிருக்கேன். சரிங்க தான், சரி 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 விஜயா, அப்ப போயிட்டு வரேன்னா? பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல? அதெல்லாம் நேற்றுக்கு நானும் என் தங்கச்சியும் போய் சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, விடுங்க. சரி சரி, அப்ப போயிட்டு வரேன்னா? சரிங்க, போயிட்டு வாங்க. என்ன தானே வெயில் அடிக்க பத்தியாக்கா? ஆமா சுதா, சில்லுன்னு கொஞ்சம் சர்பத்து குடிச்சா நல்லா இருக்கும் பத்தியா? அதெல்லாம் நீ ஒண்ணு கவலைப்படாதக்கா, அதான் நான் இருக்கும்ல. 10 நிமிஷத்துல சில்லுன்னு சர்பத்து போட்டு கொண்டாரேன். ஏடி, எலுமிச்சம்பழம் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. சரிக்கா, நான் பாத்துக்கிட்டே, நீ ஒண்ணு கவலைப்படாத. நல்ல வெகுளியான தங்கச்சி. இது என்ன கீதா வீர நட போட்டு வரா? கீதா, ஏ கீதா, எவ்வளவு திமிரு இவளுக்கு! அதுவும் என்ன பத்தி பேசியிருக்காளுவா? கீதா, ஏ கீதா, என்ன இவ கூப்பிட கூப்பிட அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா? எவ்வளவு திமிரு இருந்தா என்ன பத்தி பேசியிருக்காளுவா? எவ்வளவு திமிரு இருந்தா நாக்குல பல்ல போட்டு சேச்சா பல்லுல நாக்கு போட்டு ஐயோ ஏதோ ஒண்ணு ஏதோ என்ன பத்தி பேசியிருப்பாளுவா? இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. இந்த கீதாவை யாருன்னு நினைச்சாவோ? அடடி, என்ன வீர நட போட்டு போறா? என்ன கோவமா வேற பேசிட்டு போறா? கீதா கீதான்னு கூப்பிட கூப்பிட அதுவும் காது கேட்காமல போறா. மர்மோளா, ஏ மர்மோளா, அடுத்தது இது யாருமா? மர்மோளா, ஏ மர்மோளா நில்லு. அட கிரிஜா, எத்தனை நேரம் பின்னாடியே வாரேன். ஏ மர்மோளா நில்லு, சொன்னா கேளு. மர்மோளா, ஏ கீதா, ஏ கிரிஜா நில்லு. என்னக்கா நில்லுன்னு சொல்லுதம்ல, என்னன்னு சொல்லுக்கா. உன் மர்மோளா கூப்பிட்டு அவளும் காது கேட்காத மாதிரி போறா. இப்போ உன்னையும் நில்லுன்னு சொன்னா நீயும் காது கேட்காத மாதிரில போய்கிட்டு இருக்க. ஆமா, கீரை என்ன யாரையோ யாசிட்டு போற மாதிரியே இருக்கு. அதுவாக்கா, அது எவனோ ஒருத்தி என் மருமகளை பார்த்து வாசில வாங்கிட்டீங்க, வாசு கருப்பட்டி அப்படி இப்படின்னு ஏதோ ஒண்ணு சொன்னாவலாம். அது எல்லாரும் சொல்லப்பட்டது தானே. அது நம்ம தெருக்காரவி எல்லாம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாவக்கா. இப்ப யாரும் சொல்லது இல்லையில? ஆமாமா, இப்ப யாரும் சொல்லது இல்லையில கீதாவை பார்த்து. நம்ம தெற்கு தெருல இருந்து எவ்வளோ ஒருத்தி பாடு பேசிட்டே போனாவலாம்க்கா. இப்படி கீதா ஒரு வாசிலே வாங்கி எடுத்து தும்பா அப்படி இப்படின்னு. அது என் மருமக காதுல எப்படியோ விழுந்துட்டு பத்துக்க. அதுக்கு நிலை இல்லாம நிக்க. இன்னைக்கு அவளை நான் உண்டு இல்லைன்னு பண்ணி போடுவேன். என்ன பார்த்து என்ன வார்த்தை பேசி விட்டா, இப்படி எல்லாம் பேசுறதுக்கு அவளுக்கு எவ்வளவு திமிரு அப்படி இப்படின்னு. நானும் அவகிட்ட வேண்டாம் மருமோட, இதை இப்படியே விட்டுரு, அவ என்னமும் சொல்லிட்டு போறா அறிவில்லாதவா அப்படின்னு என்னெல்லாமோ சொல்லி எடுத்து பார்த்தேன். அவ காது கொடுத்து கூட கேட்க மாட்டேக்கா பத்துக்க. இன்னைக்கு அவளை நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 வார்த்தை நான் கேட்டே போடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் போறா பத்துக்க. அது இந்த தெக்குதாரர்களுக்கு ஒரே திமிரு. என்ன பத்தி அந்த சங்கரியும் லட்சுமி என்ன ஆன பாடு பேசணும் தெரியுமா? 4 அறையும் மிதியும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இப்ப வாயை முடிக்கிட்டு இருக்காளுவா. அவளுக்கு என்னக்கா வீட்டுல கிடக்கப்பட்ட வேலையை பார்த்துட்டு பேசாம இருக்க வேண்டியதுன்னு எவன் வாசல வாங்கி தின்ன இவளுக்கு என்னவா? அதானே. அப்புறம் என் மருமக சொல்லுதா, எதே நம்ம ஒண்ணும் சொல்லாம சும்மா விட்டுட்டோம்னா அவ திரும்ப திரும்ப இப்படி எதுவும் சொல்லிட்டு கிடப்பா. அதனால நான் ஒரேடியா போய் அவள்கிட்ட 4 கேள்வியை கேட்டுட்டு வரேன்ட்டு தான் போறா பத்துக்க. கிடக்க மாட்டாளுவா, வீட்டுல 1000 குறை இருக்கும். அடுத்தவளை பத்தி தானே பேசிட்டு இருப்பாவோ. ஆமாக்கா, என்னத்த சொல்லி என்னத்த திருந்த போறாளுவா. இதா என் மருமகள நில்லு. ஏத்தடி கீதா போற பக்கம் பார்த்தா அவளை பத்தி சொன்னவள முடிய பிடிச்சி தெருவுல இழுத்து போட்டு சாத்துன்னு சாத்தி விடுவா போலுக்க. சரி, நம்மளும் வீட்டுல சும்மா தானே இருக்கோம், நீ ஆரம்ப மாட்டேக்கல, போய் பாப்போமே. என்ன பத்தி சொன்னாலாம்ல? என்ன பத்தி? வாங்கடி, இப்ப என் முன்னாடி வந்து சொல்லிட்டு பாப்போம். யாவா அவ வீட்டு பக்கம் வந்து நின்னு சத்தம் போட்டு நடக்குது? யாவா அவளா? ஏன் உனக்கு கண்ணு தெரியல?
என்ன பத்தி வாசல்ல வாங்கி திங்க விட்டவன் மட்டும் சொன்னால, அப்ப நான் அவளை பத்தி அள்ள கை தான் சொல்லுவேன். இங்க பாரு, எவ சொன்னாலும் அவ வீட்டு வாசல்ல போய் நின்னு சத்தம் போடு. எதுக்கு எங்க வீட்டு வாசல்ல நின்னு சத்தம் போட்டு கிடக்க? உங்க வீட்டு படுப்பு நேரத்துல படுத்து கிடப்பா உங்க அள்ள கை. என்ன வெங்காயம் இவளுக்கு? இவன் எனக்கு இங்க வந்து கிடந்து சத்தம் போட்டு கிடக்கா? எவ்வளவு ஒருத்தி இவ வாசல்ல வாங்கி திங்க விட்டவன்னு சொல்லிவிட்டானா, அதுக்கு இங்க வந்து கிடந்து சத்தம் போட்டு கிடக்கா. அது உண்மைதானே? உண்மைதான், யாரு இல்லன்னு சொன்னா? நீங்க சொன்னதுக்கெல்லாம் ஆமா சாமின்னு சால்ரா போட்டு கிடப்பாளா? அவளை எங்க அவளா? ஏ கீதா, யார தேடி வந்தையோ பேர சொல்லு. சும்மா அவ இவன் எல்லாம் சொல்லிட்டு கிடக்காத பத்துக்க. ஓஹோ, பேர சொல்லி வர கூப்பிடணுமா? அதான் மினிக்கி, மேனா மினிக்கி, முனியம்மா எங்க அவளா? யாவட்டி அவ? முனியம்மான்னு கூவிட்டு கிடக்கப்பட்டவா. அழகா மினின்னு கூப்பிடுங்கன்னு எத்தனை நேரம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். எம்மாடி மீனி, உன்னை கூப்பிட்டது நாங்க இல்ல, அங்க பாரு. நம்ம வாசிகர் பெட்டி வாசில வாங்கி திங்க விட்டவா கீதா. உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிற முடி. எவ்வளவு தைரியமா இருந்தா என்ன பத்தி நீ தெருவெல்லாம் வாசல வாங்கி திங்க விட்டவா எல்லார்கிட்டயும் சொல்லியிருப்ப. அதுவும் இல்லாம இப்ப வந்து நான் நிக்கும்போது கூட என்ன பார்த்து வாசகர் பட்டின்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு எவ்வளவு திமிரடி உனக்கு? என்ன பத்தி என்னடி தெரியும் உனக்கு? எங்க குடும்பத்தை பத்தி என்னடி தெரியும் உனக்கு? கீதா, அது வந்து போயிட்டு என்னமோ வாசல வாங்கி திங்கன்னு சொல்றியா? நான் என்னகிட்ட உன் வீட்டு வாசல வந்து நின்னுகிட்டு வாசல வாங்கி தின்னேன். வாயை திறந்து பதில் சொல்லிட்டி. உன் வீட்டு பக்கம் வந்துடப்படாட்டி, ஒரு மடக்கு தண்ணி உன் கையால வாங்கி குடிச்சிருப்படாட்டி. அதானே கீரை எங்க தெருல இருக்கப்பட்டவங்க கிட்ட மட்டும்தான் வீட்டுல போய் வாங்கி எடுத்து திம்பா. உங்க தெருவுக்குள்ள என்ன கிட்டி வந்தா? சொல்லிட்டு வாயை திறந்து நான் கேட்கப்பட்ட கேள்விக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் இருக்காட்டி? ஆமா லட்சுமி அக்கா, ஆமா சங்கரி அக்கா, இவ ரெண்டு பேருக்கும் சால்ரா போட்டுக்கிட்டு திரிவியா? உன்ன மாதிரி என்ன நினைச்சியோ? வீட்டுல இவ ரெண்டு பேரும் தின்னுபட்டு மிச்ச மீதி ஏதாவது தூக்கி எடுத்து போடுவாங்களான்னு இவங்க வீட்டு படுப்படையிலேயே படுத்து கிடப்பிய. உன்ன மாதிரி என்ன நினைச்சியாடி? உனக்கு தெரியுமாடி, ஒரு நாள் பட்ட பகல்ல எங்க வீட்டுக்கு கல்லே வந்துட்டாங்க. கல்லே? என்னது பட்ட பகல்லையா? ஆமாடி, பட்ட பகல்ல ஒரு கல்லே வந்துட்டாம்டி எங்க வீட்டுல களை வாங்குறதுக்கு. வீட்டுக்குள்ள களை வாங்க வந்தவன் நேரா அடுப்பங்கரைக்கு தம்பி போனா. ஏன் தெரியுமாடி? பாத்திரத்தெல்லாம் கழுவி வைக்கிறதுக்கு போனானா. எங்க வீட்டுல இருந்த பழைய கஞ்சியும் மீன் கறி வாசனையும் புடிச்சுக்கிட்டு அடுக்காலைக்கு போயிருக்கான் தெரியுமாடி? வீட்டுக்கு களை வாங்க வந்ததே அவன் மறந்துட்டு எங்க வீட்டுக்காரட்ட எப்போ எனக்கு வயிறு பசிக்கு, அதுவும் உங்க வீட்டுல பழைய கஞ்சி வாசனையும் மீன் கறி வாசனையும் ஆள தூக்குது, எனக்கு கொஞ்சம் கஞ்சி ஊத்திட்டான்னு எப்படி அளவோட கேட்டான் தெரியுமாடி? கிரிச்சா அப்படியா? ஆமாக்கா, அது நடந்து ஒரு 2 வருஷம் ஆகுது. அப்படியா? சரி வயிறு பசிக்குன்னு கேட்டுட்டாரேன்னு என் புருஷன் அவருக்கு பழைய கஞ்சியும் கொடுத்து மீன் கறியும் கொடுத்து பச்சை மிளகா உள்ளி மோர் மிளகான்னு கொடுத்து அவரை வயிறார சாப்பிட வச்சு அனுப்புனாங்க தெரியுமாடி? சாப்பிட்ட வரும் தம்பி, நான் களை வாங்க தான் வந்தேன். ஆனா உன் நல்ல மனசுக்கு என் வயித்தை நிறைச்சிட்ட, அது என் வயிறும் மனசும் நல்லா நிறைஞ்சு போச்சு, நீ நல்லா இருன்னு சொல்லி வாழ்த்திட்டு போனாரு தெரியுமாடி? இப்படி பசியோட வந்தவருக்கு வயிற்று பசி ஆத்துற குடும்பம் டீ எங்க குடும்பம். நீ என்னடா என்ன பார்த்து வாசில வாங்கி திங்க விட்டவனாட்டி சொன்ன, அதுவும் நாக்குல பல்ல போட்டு ஒண்ணே இனி ஒரு நேரம் என்ன பார்த்து வாசில வாங்கி திங்க விட்டவனா சொல்லுறியாடி? சொல்ல மாட்டேன் சொல்லிதான் பாரு. உன்னை நடு தெருவுல கயிறை கட்டி துவைச்சு தொங்க விட்டுறேன். இந்த வெயில்ல நல்ல முருகி கருவாடா மாறிடுவேடி. இப்படித்தான் பண்ண நீ அவளுக்கு சொல்லுடி. இப்ப என் பேர் என்னன்னு யாருன்னு சொல்லுடி. அது கீதாக்கா வாரி வழங்கும் வள்ளல். அப்படித்தான் சொல்லணும். ஏக்கா பரவாயில்லக்கா. அட போமாக்கா, போய் சாப்பிட்டு வா. ஆமா போய் சாப்பிட்டு வாமக்கா, நாங்க வேற எந்த கடைக்கும் போக மாட்டோம். ஏக்கா அது வந்து அட சொல்லுதல்லம்மாக்கா, உங்க கடையில தான் நகை வாங்கிட்டு போவோம், நாங்க வேற எங்கேயும் போக மாட்டோம். முதல்ல நீ போய் சாப்பிட்டு வா. ஒரு நல்ல விசேஷத்துக்காக நகை எடுக்க வந்திருக்கோம்க்கா. நீ இப்படி வயிறு பசியோட நின்றுட்டு இருந்தேன்னா எங்களுக்கு பாக்கிறதுக்கு மனசுக்கு சங்கடமா இருக்குல்ல. நீ போய் முதல்ல சாப்பிட்டுட்டு வா. போமாக்கா, அதை நாங்க எங்க போக மாட்டோம்னு சொல்லுதோம்ல. சரிங்கக்கா. பாவம் பத்தியலாக்கா, அந்த பிள்ளை மணி 4 மணிக்கிட்ட ஆக போது இவ்வளவு நேரம் வரைக்கும் சாப்பிடாம இருந்திருக்கா பத்தியலா. ஆமா மீனா, அதனாலதான் சாப்பிட்டு வர சொன்ன பத்துக்க. சரி, அந்த பிள்ளை தான் சாப்பிட போயிருக்கல, அப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லு. ஏக்கா அது வந்து ராணியக்கா இருங்கக்கா, நான் சொல்லுதேன். சரி மீனா, நீயே சொல்லு. ஏக்கா அது வந்து என்ன நடந்துச்சுன்னா, ஒண்ணு கூடிட்டாளுவல, 2 பேரும் ஒண்ணு கூடிட்டாளுவல. இப்படித்தான் நடக்கப்படாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம்
ஏம்மா கொஞ்ச நேரம் பேசாம இரியாம்மா. எதுக்குமா இப்படி கிடந்து புலம்பிட்டு கிடக்கா? புலம்பாம வேற என்னல செய்ய? என் நிலைமை இப்படி ஆயிட்டல. என்னம்மா நிலைமை? நல்லா தானே இருக்க? ஆமா நல்லா இருக்கு. பேசாம இருல. உன் கண்ணு முன்னாடி தானல நான் வச்சிருந்த சாவி கொத்த உன் பொண்டாட்டி எடுத்துட்டு போறா. அதுக்கு என்னம்மா? அதுக்கு என்னவா? சாவி கொத்த எடுத்துட்டு போறா. இனி அவ இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவா. நான் தான் மூத்த மருமவா. இனி இந்த வீட்டு பொறுப்பெல்லாம் என் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போறாளல. சோ கடவுளே. ஏம்மா இப்போ உனக்கு என்னம்மா பிரச்சனை? யாமல இப்படி பேசுதா? வேற என்னம்மா பேச சொல்லுத? இல்ல அவ சாவி கொத்த எடுத்துட்டு போயிட்டாள. சரி விடு, உனக்கு ஒரு வேலை மிச்சம்னு நினைச்சுக்க. ஏக்கா அத்தை எப்படி புலம்புதவடு பாத்தீங்களா? ஆமா புலம்பட்டு இத்தனை நாளா என்ன புலம்ப விட்டவள்ல. எப்படியா இருந்தாலும் நீ சொத்து பத்த எல்லாத்தையும் அண்ணன் தம்பின்னு எங்களுக்கு தானே பிரிச்சு கொடுக்க போற. அந்த வேலையை மிச்சம் பண்ணிட்டால உனக்கு என் பொண்டாட்டி. இனி அவ 2 பேரும் சண்டை போடாம அவங்க அவங்களுக்கு தேவையானதை சரிசமமா பிரிச்சு எடுத்துக்கிடுவா சொத்தை எல்லாத்தையும். என்னது? சொத்து பத்த எல்லாத்தையும் அவ 2 பேரும் பிரிச்சு எடுத்துடுவாங்களா? சொத்துன்னு சொன்ன உடனே மாமியாருக்கு முகரக்கட்டையே பாறான். அது எப்படி அவள பிரிச்சு எடுத்துடுவாங்களா? ஆமாம்மா, என்ன இருந்தாலும் அதெல்லாம் நடக்க போகுது. நீ நினைச்ச சொத்து பத்த எல்லாத்தையும் நீயே வச்சுக்கிட்டு ஆட்டம் காட்டலாம்னு. இப்போ சொல்லிவிட்டேன் கேட்டுக்கம்மா. இனி உன் திட்டம் எல்லாம் 2 மருமக்கமாரிட்ட பழிக்காது. நானும் தம்பியும் எங்க பாட்டுக்கு வேலைக்கு போயிருவோம். கடைசி காலத்துல அவளும் 2 பேரும் தான் உன்னை பாத்துக்கிடணும். நிம்மதியா ஒரு மடக்கு தண்ணி குடிக்கணும்னா உன் வாயை மூடிட்டு பேசாம இரு. இனிமேல் எதுவும் சண்டை போடாத, எதுவும் சொல்லாத. அப்படினா அவ 2 பேருக்கும் நான் அடங்கி போடுவாளா? இம்மா அடங்கி போகணும்னு ஒன்ன சொல்லலம்மா. நீ எந்த பிரச்சனையும் பண்ணாம அமைதியே இருன்னு தானே சொல்லுதேன். அதான் ஏற்கனவே சொன்னோம்ல, அமைதியா இருந்த என் பொண்டாட்டிய இப்படி ஆக்ரோஷமா மாத்துனதே நீதான். அவ பாட்டுக்கு உள்ள சோத்தையும் பொங்கிக்கிட்டு வீட்டையும் பார்த்துட்டு பேசாம இருந்தா. நீதான் சும்மா கிடக்காம சின்ன மருமகளுக்கும் பெரிய மருமகளுக்கும் சண்டையை மூட்டி விடுதுன்னு இங்கேயும் அங்கேயுமா பேசிக்கிட்டு திரிஞ்ச. கடைசியில உன் சாயம் வெளுத்து போச்சுல. அப்ப நீ மேல உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுத? இங்க பாருமா, யாருக்கும் யாரும் சப்போர்ட் பண்ணி பேசல. நான் உள்ளத சொல்லுதேன். சும்மா அவ 2 பேர்கிட்டையும் இனிமேல் பிரச்சனையே பண்ணாத. உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இனிமேலாவது அமைதியா அவ 2 பேர்கிட்டையும் எதுவும் சொல்லாம பொங்கி தந்ததை வாங்கி எடுத்து நல்லபடியா சாப்பிட்டுக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு அமைதியா இரு. இனியும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அவளுக்குள்ளேயே சண்டை வரணும்னு சொல்லிக்கிட்டு எதையாவது மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சிக்க, அவ்வளவுதான். பார்த்தேல, சாவி கொத்துல அடுக்கால சாவி இருந்துச்சு. என் பொண்டாட்டியே அடுக்காலையே பூட்டி போட்டு போயிட்டா. என்னல சொல்லுத? அடுக்காலையா பூட்டி போட்டுட்டு போயிட்டாளா? ஆமா, நீ சாவி கொத்துன்னு சொல்லுதிய. அதுல அடுக்கால சாவி இருந்தது நீ பாக்கலையோ? குடிக்கிறதுக்கு ஒரு பாட்டில் நிறைய தண்ணியை மட்டும் அந்த மேசையில வச்சுட்டு போயிருக்கா. இனிமேல் உன் இஷ்டத்துக்குலாம் அதை பொங்கு இதை பொங்குன்னு அவகிட்ட சொல்ல முடியாது. அவ இஷ்டத்துக்கு என்னத்த பொங்கி தாராளோ அதை தின்னுட்டு அமைதியா இரு. அதுலயும் நீ ஏதாவது பிரச்சனை பண்ணினேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். எம்மா அடுப்பாங்கறைய அவ விட்டு தரவே மாட்டா. அவதான் சோத்த பொங்கி குழம்பெல்லாம் வைப்பா. அப்புறம் கடைசியில உனக்கு தரப்பட்ட சோத்துல தூக்க மாத்திரையாவது பியாதி மாத்திரையாவது கலந்து கொடுத்துருவாமா. ஏக்கா அத்தானே உங்களுக்கு ஐடியா எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க போலுக்கு. ஆமா மீனா, ஏன்னா அப்படியே சொல்லுத? ஆமா, அவளும் இவ்வளவு நாளா பொறுத்து பார்த்தா நீ பேசிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையும். இன்னைக்குதான் பொங்கி எழுந்துட்டாள்ல. நீ ஆச்சிக்கிட்டு இருந்து சாவியை புடுங்கின மாதிரி உன் மருமோ வாங்கிட்டு இருந்து சாவியை புடுங்கிக்கிட்டா. இனி அதே மாதிரி தானே நடக்கும். என்னல இப்படி சொல்லிவிட்ட? அம்மா எல்லாம் எனக்கும் தெரியுமா. நீ எங்ககிட்ட எல்லாம் சின்ன வயசுல சொல்லிதான் வளர்த்திருக்க. பேதி மாத்திரை தூக்க மாத்திரை எல்லாத்தையும் ஆச்சிக்கெல்லாம் கலந்து கொடுத்தேல்ல, அதே மாதிரி உனக்கும் கலந்து கொடுத்துருவா. ஜாக்கிரதையா இருந்துக்க. இனி அவளுக்குள்ள நான் சண்டையை போட்டு விட மாட்டோம்ல. அதான் உனக்கு நல்லது. யாத்தாடி என் மர்மோனு உண்மையிலே இவன் சொல்லத மாதிரி சோத்துல பியாதி மாத்திரையா தூக்க மாத்திரையா கலந்து கொடுத்துருவாளோ? ஆமா, அவ போற போக்கு சரியில்லதான். இனி நம்ம கொஞ்சம் வாயை அடக்கிக்கிட்டு தான் இருக்கணும். இதுதான் நடந்துச்சு. ஏ ராணி, அப்ப உங்க மாமியார் பயந்துட்டாவ பத்தியா? யாரும் யாரையும் பயமுறுத்தலக்கா. அவங்களும் வீட்டுக்கு பெரிய மனுஷி மாதிரி நடந்துக்கிட்டா நாங்களும் நல்லா இருப்போம்லக்கா. அதை விட்டுட்டு வீட்டுல இருக்கப்பட்ட 2 மருமகளும் ஒருத்தர் பேசிடக்கூடாது, சண்டை போட்டு கிடக்கணும்னு சொல்லிக்கிட்டு சண்டையை மூட்டி விட்டாவன்னா கடைசியில இந்த கதி தான். அது சரிதான். இங்க பாருமக்கா மீனா, நான் அவங்ககிட்ட ஒண்ணு சொல்லிக்கிட்டேன். இப்ப வீட்டுல அண்ணன் தம்பி அவ 2 பேர் இருப்பாவோ, சண்டை போட்டுக்கிடுவாவோ, சேர்ந்துக்கிடுவாவோ, அது வேற விஷயம். ஆனா வீட்டுல 2 மருமகள்னு அடுத்தவங்க வீட்டுல இருந்து வந்திருக்கீங்க. நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருந்தாதான் குடும்பம் ஒத்துமையா இருக்கும். அது உங்க மாமியாருக்கு தெரிய மாட்டேக்க. இனி அவங்க தெரிஞ்சுக்கிட்டா என்ன, புரிஞ்சுக்கிட்டா நமக்கு என்னக்கா? அத நாங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டோம்ல. அதுவும் சரிதான். ஆமாக்கா, நாங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டோம்ல எங்க மாமியார் எங்களுக்கு எதிராக என்ன சதி வேலை பண்ணாங்கன்னு.
சரி சரி, அக்கா தங்கச்சி போல 2 பேரும் ஒத்துமையா இருந்தா சரிதான். ஏக்கா உங்க அண்ணன் வீட்டு பால் காய்ப்பு நாளை கழிச்சு காலையில தானே? ஆமா மீனா, காலையில பிரம்ம முகூர்த்தத்துல பால் காய்க்கணும்னு சொன்னேன் எங்க அண்ணன். அப்ப காலையில ஒரு 4:30 மணிக்கெல்லாம் போகணும்லக்கா? காலையில 4:30 மணிக்கு என்னத்துக்கு? முந்தின நாளே போயிட வேண்டியதான். என்ன ராணி இப்படி சொல்லுதா? முந்தின நாளே போகணுமா? ஆமாக்கா, காலையில 4:30 மணில இருந்து 5:30 மணிக்குள்ள பால் காய்க்கணும்னு அண்ணன் சொன்னாம்ல. அப்ப நம்ம பிள்ளைகளெல்லாம் கூட்டிக்கிட்டு 3 மணி 2 மணிக்கெல்லாம் போக முடியுமா? அப்படி போனாதான் நல்லா இருக்குமா? நீயே சொல்லு. அதான் நான் சொல்லுதேன், நம்ம நாளைக்கு சாயங்காலமே போயிருவோம்க்கா. நாளைக்கு சாயங்காலமே வா. அண்ணன் முன்னாடி மாதிரி இருந்தா நம்ம அந்த நேரத்துக்கு போக வேண்டியதான். இப்பதான் அண்ணன் நம்ம கிட்ட நல்ல பேசி எடுத்து இருக்காம்லாக்கா. நம்ம முந்தின நாளே போக வேண்டாமா? அவனுக்குன்னு கூட பரப்பு நம்ம 2 பேரும் தான் இருக்கோம். அப்ப பால் கைப்பட்டு நம்ம தானே முன்னாடி போய் நிக்கணும். என்ன மீனா, நான் சொன்னது கரெக்ட் தானே? ஆமாக்கா, நீங்க சொல்றதுதான் கரெக்ட். நம்ம அந்த நேரத்துக்கு போனா சரியா இருக்காது. அதுக்கு முந்தின நாளே போனாதான்க்கா உங்க அண்ணனுக்கும் சந்தோஷமா இருக்கும். அப்படி சொல்லு மீனா. மைனிகாரி மூஞ்சி முகரக்கட்டையெல்லாம் தூக்கிக்கிட்டுல நிப்பா. கூடவே தங்கச்சிக்காரி வேற நிப்பாள. அவளும் நின்னா என்ன, இருந்தா என்ன, படுத்து தூங்குனா நமக்கு என்ன? நம்ம அண்ணன் வீட்டுக்கு போறோம், அவ்வளவுதான். மைனியவாது கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். ஆனா அவ தங்கச்சிக்காரி சிலுப்பட்டா சுதா இருக்கல்ல, அவதான் எல்லாம் சொல்லி கொடுக்காது. தெரியுமாக்கா அவனுக்கு? எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. அவ வியானுக்கும்னே 2 நாளைக்கு முன்னாடியே போய் கிடப்பாக்காங்க. நம்ம என்ன முந்தின நாள் சாயங்காலம் தானே போறோம். நம்ம அண்ணன் வீட்டுக்கு போறதுக்கு யாருகிட்ட கேட்கணும்? நம்ம அண்ணன் வீட்டுக்கு போறோம், பால் கைப்ப முன்ன நின்று நல்ல சிறப்பா நடத்தி கொடுக்கும். நம்ம அண்ணன் சந்தோஷப்படுவோம்லக்கா. அதுவும் சரிதான். பிள்ளைகளெல்லாம் சேர்த்து கூட்டிட்டு போயிட வேண்டியதானே? அதுக்கு தானக்கா சொல்லுவேன் முந்தின நாளே போகணும்னு. எங்க வீட்டுக்காரரை நான் காலையில தான் வர சொல்லுவேன். ஆமா ராணி, உங்க அத்தானும் நாங்கெல்லாம் வந்து தங்கிட மாட்டேன்னு சொல்லுவாரு. அதனால அத்தையும் அத்தானையும் காலையில வர சொல்லணும். அப்ப நம்ம மட்டும் முந்தின நாள் சாயங்காலமே போயிருவோம். என்ன? சரிக்கா. ஏக்கா சாப்பிட்டு வந்துட்டியாமா? ஆமாக்கா, சாப்பிட்டதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிட்டுக்கா. எங்க நேரம் ஆயிட்டு? அதான் 10 நிமிஷத்துல சாப்பிட்டு வந்துட்டியா? ஏக்கா பிரேஸ்லெட் பாத்துட்டு இருந்தீங்கல்ல, வேற எந்த டிசைன்கா பாக்குறீங்க? வேற எந்த டிசைனும் வேண்டாமாக்கா. நீ அப்பதான் காட்டுனேல, அதே கொண்டா, நாங்க அதே வாங்கிக்கிடுதோம். ஏக்கா நீங்க வேற டிசைன் பாக்கேன்னு சொல்லிக்கிட்டுலக்கா என்ன சாப்பிட்டுட்டு வர சொன்னீங்க? சரிதாமக்கா, நீ வேற வயிறு பசியோட நின்றுகிட்டு இருந்தா. நாங்க வாங்கிட்டு போயிருக்கோம் அப்பதே. ஆனா வெளியே என்ன ஆகான்னு வெயில் மண்டையை புடக்க பத்தியா, என்ன கொளுத்தி எடுக்க பத்தியா. அதான் சரி கொஞ்ச நேரம் தான் ஏசியில உட்காந்து பாடு பேசிட்டு போவோமேனு தான் உட்காந்துருக்கோமக்கா. ஏக்கா ஏசி நல்ல குளுகுளுன்னு இருக்கு பத்தியா. ஆமா ஆமா, சரிமாக்கா, நாங்க அப்பதான் செலக்ட் பண்ணோம்ல, அந்த பிரேஸ்லெட்டையே பேக் பண்ணி எடுத்துட்டு வா. சரிங்கக்கா. ஏமாக்கா அந்த மணி பர்ஸ், ஹேண்ட் பேக் அதெல்லாம் கொடுப்பாவுல்ல, அதையும் எடுத்துட்டு வா. சரிங்கக்கா. எப்படியோ கொஞ்ச நேரம் நல்லா ஏசி காத்து வாங்கணும். என்ன ஏக்கா, மணி பர்ஸ் ஹேண்ட் பேக் எல்லாம் கேட்டு வாங்குதா? நம்ம கீரா இருக்கல்ல, அவ கேட்டா ஏக்கா மணி பர்ஸ் ஹேண்ட் பேக் எல்லாம் இருந்தா வாங்கிட்டு வாங்கன்னு. ஆமா நீ வேற போக்கா, நம்ம மணி பர்ஸ் ஹேண்ட் பேக் எல்லாம் கொடுக்காவுன்னு வாங்கி வாங்கி பீரோல வைக்கதான் செய்யணும். ஆனா ஒரு பர்ஸ்லயும் ரூபா சேர்ந்த பாடு இல்ல.